அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது என தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொய்யின் முழு உருவமாக திகழ்வதாக விமர்சித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். மேடையில் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. அழுத்தம் கொடுத்தோம். வேற வழியே இல்லாம தான் 27 மாதம் ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் கொடுத்தார். உடனே கொடுக்கல. இதே அதிமுக ஆட்சி வந்திருந்தா ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் நாங்களும் இதே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம். ஆனா நம்ம பகுதியில் நமக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா மற்ற பகுதியில் திமுக சொன்ன வார்த்தையை நம்பி வாக்களித்து ஏமாந்து போய் இன்றைக்கு வீதியில் புலம்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா? இவர் கஜானாவே தூர்வார லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவிச்சதும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி? திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப வெக்கமே இல்லாம போய் பேசுறாரு. பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தமபுத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியுடைய லட்சணம் என்ன? மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.